நெல்லையில் 87 அரசு அலுவலகங்களில் பெண்களுக்கான விசாகா குழு கடந்த 5 ஆண்டுகளாக அமைக்கப்படவில்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரியவந்துள்ளது. தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த விவகாரம் எப்படி வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது? கடந்த 5 ஆண்டுகளாக விசாகா குழு அமைக்கப்படல அப்படிங்கறத இப்பதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த 5 வருடங்கள்ல என்ன நடந்தது? இந்த குழுவை அமைக்காததற்கு என்ன காரணம்? வணக்கம் ரகப்பிரியா. பாதுகாப்பான பணி சூழல் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய பல்வேறு அரசு அலுவலகங்கள்ல தற்பொழுது நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 187 அரசு அலுவலகங்கள்ல பெரும்பாலான அரசு அலுவலகங்களில் விசாகா கமிட்டி குழு அமைக்கப்படலன்ற மாதிரி மிக முக்கியமான தகவலானது தற்போது நமக்கு கிடைச்சிருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்துல பணியிடங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து பாதுகாப்பான பணி சூழலை உருவாக்குவதற்காக சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட வேண்டிய விசாகா கமிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு குழுவானது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 87 அரசு அலுவலகங்கள்ல கடந்த 5 ஆண்டுகளாக அமைக்கப்படல அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. கடந்த 1997ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் விசாகா கமிட்டியானது நடைமுறைக்கு வந்தது. பின்னர் இது 2013ஆம் ஆண்டில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டமாக வலுப்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின்படி 10 அல்லது அதற்கு மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரியக்கூடிய எந்த ஒரு அரசு அல்லது தனியார் அலுவலகத்திலும் இந்த குழுவை அமைப்பது சட்டப்படி கட்டாயமாகும். இந்த குழுவின் தலைவராக அதே அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய மூத்த பெண் அதிகாரி இருக்க வேண்டும் அப்படின்றது அரசு விதிமுறை. உறுப்பினர்கள்ல குறைந்தபட்சம் 50% பெண்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் பாலியல் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு குறித்தறிந்த தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவரோ அல்லது சட்ட ஆலோசகரோ இந்த குழுவில் இடம்பெறுங்கிற மாதிரியான விதிமுறையானது வாக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் விஎம் சத்திரத்தை சேர்ந்த பிரம்மா என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுல நெல்லை மாவட்ட ஆட்சியரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் விசாகா கமிட்டி முறையானது அமல்படுத்தப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு தற்போது அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகியிருக்கிறது. சட்டம் மூலம் கிடைத்த தகவலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய மொத்தம் 187 அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. இவற்றில் வெறும் 100 அலுவலகங்களில் மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய 87 அரசு அலுவலகங்களில் கடந்த 2020 முதல் 2025ஆம் ஆண்டு வரை பாலியல் தொல்லை தடுப்புக்கான புகார் குழு அமைக்கப்படலன்ற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பெறப்பட்ட புகார்கள் எத்தனை என்ற கேள்விக்கு சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களில் இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. எனவே அரசு விதித்திருக்கக்கூடிய விசாகா கமிட்டியானது பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 187 அரசு அலுவலகங்கள்ல 87 அரசு அலுவலகங்கள் தற்போது வரை அமைக்கப்படலான்ற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசானது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 187 அரசு அலுவலகங்களிலும் விசாகா கமிட்டி குழு அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பிலும் பெண்கள் மற்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.